வாவ், இத பார்த்தீங்களா? சலாலால கடல் தண்ணி பாறைக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து பிளாஸ்ட் ஆகி வெளியில வருது. இது எப்படி பாசிபிள்? இதுக்கு பின்னாடியில் இருக்கிற சயின்ஸ் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்தோட பேரு ப்ளூ ஹோல்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா ஒமான்ல உள்ள சலாலா பிளேஸ்ல மர்னீஃப் கேவ் பக்கத்துல இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ஹோல் கிடையாது. இங்க இருக்கிற பாறைகளுக்கு கீழே கடலோட கனெக்ட் ஆகிற நேச்சுரலான கேவ்ஸ் அண்ட் டனல்ஸ் இருக்கும். அங்கதான் ரியல் மேஜிக், ஐ மீன் ரியல் சயின்ஸ் தான் அங்கதான் ஆரம்பிக்குது. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய கடலோட அலை இந்த பாறைக்குள்ள இருக்கிற கேவுக்குள்ள என்டர் ஆகுது. அலைகள் உள்ள போக போக அந்த கேவுக்குள்ள இருக்கிற காற்றுக்கு ஸ்பேஸ் கம்மியாகுது. அப்படி ஸ்பேஸ் கம்மியாகும் போது அந்த இடத்துல ஏரோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுது. இப்போ அந்த ப்ரெஷர் எங்கே போகும்? அதுக்கு வெளியே போக ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதெல்லாம் இங்கே மேலே இருக்கிற சின்ன சின்ன ஓப்பன் ஹோல். வேவ்ஸ் உள்ள புஷ் பண்ணுது, ஏர் ப்ரெஷர் பில்ட் ஆகுது. அப்போ அந்த ப்ரெஷர் வாட்டரை மேலே புஷ் பண்ணுது. அப்புறம் பூம்னு வாட்டரும் ஏரும் சேர்ந்து நேச்சுரல் ஃபவுண்டைன் மாதிரி மேலே பிளாஸ்ட் ஆகுது. இதுதான் ப்ளோ ஹோலோட சீக்ரெட். அப்புறம் இந்த ப்ளோ ஹோல் வழியா எப்பவுமே இந்த மாதிரி வாட்டர் பிளாஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் சலாலால உள்ள கரீஃப் சீசன் தான். ஜென்ரலாகவே இந்த சீசனில் கடல் அலைகளோட ஸ்பீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக வர வேவ்ஸ் இங்களோட பாறைகளுக்கு கீழே கேவ்ஸில் ஹிட் ஆகும் போது இந்த மேஜிக் நடக்குது. ஸோ வேவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இங்கே வர வாட்டர் பிளாஸ்ட் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். பெரிய அலைகள் கேவுக்குள்ளே போகுது, அப்போது ஏர் ட்ராப் ஆகுது. அப்புறம் ஏர் ப்ரெஷர் அதிகமாகுது. அந்த ப்ரெஷர் வாட்டரை மேலே புஷ் பண்ணுது. தென் வாட்டர் பிளாஸ்ட் ஆகி ஃபவுண்டைன் மாதிரி வெளியில் வருது. ஸோ இனிமே சலாலால உள்ள ப்ளோ ஹோல்ஸை பார்க்கும்போது வா, இந்த கடல் ரொம்ப அழகா இருக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்க. அதுதான் இதுக்கு பின்னாடி இவ்வளோ சயின்ஸ் இருக்கான்னு நினைப்பீங்க. இந்த அமேசிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.